வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். ஒக்கலடையாத லான்ஷீட்டுக்கு இன்று முதல் தடை. நுவரெலியாவில் ஆசிரியர்கள் பாரிய போராட்டத்தில் குதித்தனர். இலங்கையில் கொரோனா தொற்றினால் அதிக அவதானமுடைய பிரதேசங்கள் வரைபடம் வெளியிடப்பட்டது. டெல்டா வைரஸ் 1000 மடங்கு ஆபத்தானது, அமெரிக்க சுகாதார ஆணையகம் எச்சரிக்கை. டோக்கியோ ஒலிம்பிக் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜேக்கப்ஸ். உக்கலடையாத லான்ஷீட்டுக்கு இன்று முதல் தடை. இதற்கு முன் அறிவிக்கப்பட்டபடி உக்கலடையாத லான்ஷீட் பாவனைக்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த லான்ஷீட்டுகளை உற்பத்தி செய்வதற்கோ அல்லது விநியோகிப்பதற்கோ இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 8 பிளாஸ்டிக் உற்பத்தி பொருட்களை தடை செய்வதற்கான பட்டியல் அமைச்சரவையில் முன்வைப்பதற்கு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்படும் கரண்டி, கத்தி, முள்கரண்டி, பிளாஸ்டிக் உற்பத்தியிலான பூமாலைகள், உரிய பருமனுக்கு அதிகமான பொலித்தீன்கள், ஊதுபத்தி சுற்று பொலித்தீன்கள், இடியப்ப தட்டுகள் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன. நுவரெலியாவில் ஆசிரியர்கள் பாரிய போராட்டத்தில் குதித்தனர். கல்வி சமூகத்தினர் எதிர்நோக்கும் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நுவரெலியா மாவட்டத்தின் 5 கல்வி வலயங்களை சேர்த்து 10 அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி போராட்டத்தில் குதித்தனர். நுவரெலியா காமினி தேசிய கல்லூரிக்கு முன்னால் களமிறங்கிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து வாகன பேரணியாக நுவரெலியா பதுளை பிரதான வீதியூடாக நுவரெலியா நகரை நோக்கி வருகை தந்தனர். இதன்போது கல்வி சமூகத்தினர் எதிர்நோக்கும் கோரிக்கைகள் தொடர்பாக எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷமும் எழுப்பப்பட்டு பேரணியை இவர்கள் நடத்தினர். இப்பேரணியில் நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, வெலப்பனை, கொத்மலை, ஹங்குரா கேத்த மற்றும் அம்பகமுவ ஆகிய கல்வி வலயங்களைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட அதிபர் ஆசிரியர்கள் ஒன்றுபட்டு கலந்து கொண்டனர். 1994ஆம் ஆண்டுக்கு பின்னராக நாட்டில் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு நிலவி வரும் சம்பள உயர்வு முரண்பாடு மற்றும் சம்பள நிலுவை உட்பட கல்வியை தனியார் மயமாக்கும் கொத்தலாவலை சட்டமூலத்தை கிழித்தெறிய வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் நாட்டின் தேசிய வருமானத்தில் 6% ஆசிரியர் சேவைக்கு ஒதுக்க வேண்டும் என பல முக்கிய கோரிக்கைகளையும் இவர்கள் முன்வைத்து இந்த பாரிய போராட்டத்தை முன்னெடுத்தனர். இலங்கையில் கொரோனா தொற்றினால் அதிக அவதானமுடைய பிரதேசங்கள் வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள அவதானம் மிக்க பிரதேசங்களை குறிப்பிட்டு இன்றைய தினம் சுகாதாரத்துறையின் தொற்று நோயில் தடுப்பு பிரிவு வரைபடம் ஒன்றினை வெளியிட்டுள்ளது. தொற்று நோயில் தடுப்பு பிரிவினால் கடந்த 14 நாட்களாக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதை அடிப்படையாக கொண்டு இந்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பச்சை நிறத்தில் உள்ள பிரதேசங்கள் கோவிட் அவதானம் குறைந்த இடங்களாகவும், சிவப்பு நிறத்திலான இடங்கள் அதி அவதானமிக்க பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி நாட்டில் இன்னும் கொரோனா தொற்றின் தீவிரத்தன்மை குறையவில்லை என்பதை எடுத்துக் காட்டுகின்றது. 6 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை, ரஷ்யா நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பம். கடந்த 6 வருடங்களாக இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 534 ரக விமானம் இன்று காலை 6:30 மணிக்கு மாஸ்கோ நகரிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் 51 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவரும் வந்ததாக தெரியப்படுகின்றது. இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவைக்காக 297 ஆசனங்களை கொண்ட A330 தொடக்கம் 300 ரக ஏர் பஸ் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய வாரந்தோறும் இரவு 10:20 மணிக்கு ரஷ்யாவின் மாஸ்கோ நகரிலிருந்து புறப்படும் விமானம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:10 மணிக்கு நாட்டை வந்தடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் சகாதேவன் நிலக்ஷனின் 14ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றது. யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்ஷனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிந்து மலரஞ்சலி செலுத்தி சுடரேற்றப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடாக கற்கை மாணவனும்
சாரளம் சஞ்சிகையின் ஆசிரியரும் யாழ் மாணவர் பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவ நிலக்ஷன் 2007 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி அவரது வீட்டில் இருந்த வேளை அவரது வீட்டிற்கு அதிகாலை 5 மணியளவில் சென்ற ஆயுததாரிகள் நிலக்ஷனை வெளியே அழைத்து அவரது பெற்றோர்கள் முன்னிலையில் சுட்டு படுகொலை செய்தனர். ஆப்கானின் கந்தர் விமான நிலையத்தில் ஏவுகணை தாக்குதல். உலக நாடுகளில் பாதுகாப்பு குறைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல், கனமழை, இயற்கை அழிவுகள், பொருளாதார வளர்ச்சி குறைவு ஆகிய பல காரணங்களால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரளவு அமைதியான சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் அமெரிக்க படைகளின் வாபஸின் பின் மீண்டும் தலிபான்களின் ஆதிக்கம் அதிகரித்து பெரும் விளைவுகளை அந்நாட்டு மக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான கந்தர் விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதுவரை அதன் சேத விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அர்ஜென்டினாவை உலுக்கும் ஏரிகளின் நிறமாற்றம். தென் அமெரிக்கா நாடான அர்ஜென்டினாவில் சுபு நகரில் 2 ஏரிகள் திடீரென இளஞ்சிவப்பு நிறமாக மாறியுள்ளமை மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்றின் காரணமாக உலகம் நிலைக்குலைந்திருக்கும் நிலையில் இயற்கையில் ஏற்படும் எவ்வாறான மாற்றங்கள் மக்களை பெரும் அச்சத்துக்கு இட்டுச் செல்கின்றது. குறிப்பிட்ட ஏரிகளுக்கு அருகில் உள்ள ஆறுகளுக்கு அண்மையில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரினால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் ஆறுகளில் நிறமாற்றமின்றி ஏரிகளில் மாத்திரம் எப்படி நிறைமாற்றம் ஏற்பட்டுள்ளதென்று கேள்வி மக்களை அச்சமடைய வைத்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. டெல்டா வைரஸ் 1000 மடங்கு ஆபத்தானது, அமெரிக்க சுகாதார ஆணையகம் எச்சரிக்கை. கொரோனா தொற்றின் திரிப்பு மாற்றமடைந்த டெல்டா வைரஸ் உலக அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. பல உலக நாடுகள் அதன் தொற்றிலிருந்து தங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள கடுமையான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் இந்தியா, இந்தோனேஷியா நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கொரோனா தொற்றின் 2ஆம், 3ஆம் அலைகளில் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் டெல்டா தொற்றினால் மீண்டும் பாதிக்கப்பட்டு வருகின்றமை கவலை அளிப்பதாக உலக சுகாதார அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் சாதாரண கொரோனா வைரஸினை விட டெல்டா திரிவு 1000 மடங்கு ஆபத்தென்று அமெரிக்கா சுகாதார ஆணையகம் அறிவித்துள்ளமை உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி 90% பாதுகாப்பு அளித்தாலும் டெல்டா தொற்று பரவுவதை தடுப்பூசிகளால் கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளதாக அமெரிக்க சுகாதார ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாட்டிலும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு தொற்று ஏற்படுவதால் மக்கள் தொற்று ஒழிந்துவிட்டதென்று நினைக்காமல் சீரான சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து தொற்றின் பரவாமல் இருக்க நடைமுறைகளை கடைபிடித்தாலே தொற்றினை ஒழிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம், போலீசாருடன் மோதல். உலகளவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளிடையே கொரோனாவின் பரவல் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பிரான்சில் இதுவரை கொரோனாவினால் 3வது அலை வரை ஏற்பட்டிருந்தது. இதற்கிடையே சில நாட்களாக பிரான்சில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையினால் பிரான்சில் கொரோனா 4ஆம் அலை தாக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து பிரான்சில் மீண்டும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொது இடங்களில் மக்கள் அதிகளவில் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் பாரிஸில் மற்றும் பிற நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். கட்டாய கொரோனா கட்டுப்பாடுகள் தங்களது சுதந்திரத்தை பறிக்கின்றது என்று கோஷமிட்டனர். போராட்டம் நடத்திய மக்களை கலைத்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியதால் போலீசார் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. பாரிஸில் நடந்த மோதலில் 3 போலீசார் காயமடைந்தனர். போராட்டக்காரர்கள் தொடர்பாக 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டோக்கியோ ஒலிம்பிக் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜேக்கோப்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் மெய்வல்லுநர் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் பெண்களுக்கான ஒலிம்பிக் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தொம்சன் ஹெரா ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கம் வென்றார். முதல் 3 இடங்களையும் ஜமைக்க வீராங்கனை பெற்று சாதனை படைத்தனர். ஒலிம்பிக் போட்டிகளில் முக்கிய போட்டிகளில் ஒன்றாக கருதப்படும்
ஆண்களுக்கான 100 மீட்டர் சற்று முன் நடைபெற்றது. இதன்போது இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்ஷல் ஜேக்கப்ஸ் முதலிடம் பிடித்து ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரெட் கர்லி 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் பெற்றார். கனடா நாட்டைச் சேர்ந்த ஆர்டி டி கிராசி 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன்படி உலகின் பல வருடங்களாக உலகின் அதிவேக மனிதர் என்ற சாதனையை கொண்டிருந்த அமெரிக்கா ஜமைக்கா வீரர்களின் சாதனை தற்போது இத்தாலி பக்கம் திரும்பியுள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.